ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் 43 பேரோட சென்ற தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்த நிலையில இன்னும் எத்தனை பேர் உயிரிழக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு பதட்டமான சூழல் ஆந்திராவில் நிலவிட்டு வருது. பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற தனியார் பேருந்து கர்னூலின் புறநகர் பகுதியான கல்லூர் மண்டலி தேசிய நெடுஞ்சாலையில வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு காலையில அதிகாலை 3 மணி அளவுல விபத்து ஏற்பட்டிருக்கு. பேருந்து டீசல் டேங்க் மீது பைக் மோதியதால தான் விபத்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்ட்டு பேருந்துல பயணித்த பயணி ஒருவர் உயிர் பிழைச்சு வாக்குமூலம் ஒன்று கொடுத்திருக்காரு. காயமடைந்த பயணிகளை மருத்துவமனைக்கு நேர்ல சென்று ஆய்வு செஞ்சிருக்காங்க கர்னூல் மாவட்ட ஆட்சியர் சிறி அவர்கள். மேலும் பேருந்துல பயணிச்ச 23 பேர் பாதுகாப்பாக இருக்காங்கன்ட்டும் தகவல் வெளியிட்டிருக்காங்க ஆட்சியர். மேலும் இந்த பேருந்து விபத்தின் போது ஹைட்ராலிக் சிஸ்டம் லீக் ஆகி கதவெல்லாம் க்ளோஸ் ஆகினதால பயணிகள் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் நிலவி இதனால சில உயிர்கள் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விபத்துல பெரும்பாலும் 25 வயசுல இருந்து 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. இந்த பேருந்து விபத்தினால உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு அனைத்து விதமான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு.